கோவையில் 23வது தேசிய ஜூனியர் ஹூசு சாம்பியன்ஷிப் போட்டி. கோவையில் நடைபெறவுள்ள 23வது ஜூனியர் தேசிய ஹூசு சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு ஹூசு சங்க நிர்வாகிகள் கோவையில் தெரிவித்துள்ளனர். கோவையில் தேசிய அளவிலான 23வது ஹூசு ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி அரசூர் பகுதியில் உள்ள KBR கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. தேசிய அளவிலான போட்டியாக கோவையில் முதல் முறையாக நடைபெற உள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய ஹூசு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி சுஹைல் அகமது, கல்லூரி முதல்வர் முனைவர் சரவணன், தமிழ்நாடு ஹூசு சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் ரவி, பொதுச் செயலாளர் ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். 5 நாட்கள் நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு என நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 1300 வீரர் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். சான்சோ மற்றும் டவுலு ஆகிய 2 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் இதில் முதல் இடம் பிடித்து தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் நடைபெற உள்ள தெற்காசிய போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் என தெரிவித்தனர். குறிப்பாக இதில் தேசிய அளவிலான விருதுகள் பெற்ற முன்னணி வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினர். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு ஹூசு சங்கத்தின் பொருளாளர் கோபி, கோவை மாவட்ட தலைவர் கணேசன், KBR கல்லூரி உடற்பயிற்சி இயக்குநர் செந்தில்குமார், முத்துலட்சுமி, ஸ்டாலின் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு ஹூசு சங்கத்தின் சார்பாக தேசிய சங்கத்தின் அனுமதியுடன் அவர்கள் வழிகாட்டலின்படி நம்ம KBR இன்ஸ்டிடியூட்டில் அவங்களுடைய பர்மிஷனோட 23வது தேசிய அளவிலான ஜூனியர் பிரிவுக்கான மாணவ மாணவிகளுக்கான ஹூசு சாம்பியன்ஷிப் நடக்குதுங்க. இதில் 31 ஸ்டேட் கலந்துக்கிறாங்க. அது இல்லாமல் ஆர்மி கண்ட்ரோல் போர்டு, ஆர்மி பாய்ஸ், சாய், அசாம் ரைஃபிள், இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கூட கலந்துக்கிறாங்க. இதில் வந்து ஏறக்குறைய 1300 ஸ்டூடெண்ட் வரைக்கும் எதிர்பார்க்குறேன். 1300, ஒரு 700 பாய்ஸும் 500 கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஒரு அஃபிஷியல்ஸ் அண்டு கோச்சஸ் வர ஒரு 300 பேர் வராங்க. 26 நாளைக்கு என்ரோல்மெண்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் 27லேருந்து நம்ம காலையில் ப்ரோக்ராம் 31 வரைக்கும் நடக்குது. 2 பிரிவு நடக்குது, டவுலு அண்டு சான்ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. சான்ஷோன்றது நாக் அவுட் சிஸ்டம், டவுலுன்றது வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸஸ். அதோட 10 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வெயிட் கேட்டகரி இருக்குது. சோலோ பெர்ஃபார்மன்ஸில் 10 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஈவெண்ட்ஸு ட்ரெடிஷ்னல் அண்டு ஆப்ஷனல், கம்பல்சரி எல்லாமே. சான்ஷோன்ற மெத்தடில் நாக் அவுட் சிஸ்டத்தில் வந்து வெயிட் கேட்டகரி, வெயிட் பிரகாரம் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக நடக்கும். 2 சான்ஷோக்கு எரினாவும் 1 டவுலு எரினாவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேசிய சங்கத்தின் வழிகாட்டின்படி இந்த 23வது தேசிய ஜூனியர் பிரிவுக்கான போட்டிகளை நம்ம தமிழ்நாடு ஹூசு சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு செக்ரட்டரி திரு ஜான்சன் அவருடைய டீம், இந்த நம்மளுடைய KBR இன்ஸ்டியூட்டோடைய ஆர்கனைசேஷன் படி, வழிகாட்டுதல் படி அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்தி நல்ல மாதிரி 31 வரைக்கும் நடத்துகிறாங்க. 31ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாள் வந்து ஏஷியன் கேம்ஸுக்கு செலெக்ஷன் ட்ரையல் நடக்குது. ஏஷியன் கேம்ஸ் நடக்கும்போது அதனுடைய செலெக்ஷன் ட்ரையல் வந்து இங்கேயே பண்ணியிருக்காங்க. இது முடிச்ச உடனே அப்படியே சீனியர் பிரிவு இருக்காது, அது சீனியர் பிரிவு. அதுக்கு ஒரு தனியாக ஒரு 300 பேர்ஸ் வந்து அது பாஸ் அவுட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அது தனி வேறு எல்லா ஸ்டேட் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, 31 யூனிட்ஸ், டெல்லி, ஜார்க்கண்ட், அஸ்ஸாம், அருணாச்சல், UP and UT and all states. Yes, எல்லா ஸ்டேட்டும் வரும். ஜார்க்கண்ட், அந்தமான் நிக்கோபார். கடந்த வருடம் இங்கே தான் நடத்துனீங்க. இந்த வருடம் கோயம்புத்தூர்ல கேலோன்ற கொஞ்சம் சின்ன ப்ரோக்ராம். இவங்க KBR வந்து ரொம்ப நல்லா எங்களை ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களே ஆல்ரெடி கேட்கும்போது நேஷ்னல் பண்ணும்போது நாங்கள் நடத்தி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து எங்களுக்கு இருந்தாங்க. மெயின் காரணம் அதுதான், இங்கே நடத்துறதுக்கு காரணம். வேறு இடத்துலையும் பார்த்துருந்தாங்க, இங்கே சொல்லி கேட்டாங்க. போன ப்ரோக்ராம் முடிஞ்ச போது நீங்கள் இதை விட பெரிய ப்ரோக்ராம் கூட நடத்துங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லி கேட்டாங்க. அது ஒரு ரீசன். தமிழ்நாடு நடத்துறது ஒரு ரீசன், இங்கே நடத்துறதுக்கு அது மெயின் ரீசன். அதனால் போன முறையும் நல்லா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக எல்லா வசதிகளும்
செஞ்சு கொடுத்த அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே கேன்டீன் ஃபுட் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் நல்லாமே யூஸ் பண்ணோம். பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அட்மாஸ்பியர், அந்த என்விரான்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இந்த வருஷமும் அதை விட பெரிய ப்ரோக்ராம் இது நேஷ்னல் லெவல், அதை விட நல்லாவே இருக்கும். இது நல்லா 5 நாள் நடக்குது. அதனால் இங்கே நடத்துறீங்க. தமிழகத்தில் எப்படி இந்த போட்டிகள்? தமிழ்நாட்டில் இப்போ வர 30ஆம் தேதி ஏற்கனவே நேஷ்னலில் வின் பண்ண பசங்களுக்கு பிரான்ஸுக்கு 1 lakh, சில்வருக்கு 1.5, கோல்டுக்கு 2 lakhsன்ற மாதிரி இப்போ காலிங் வந்துட்டு எல்லா பசங்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபைனல் ஆகிட்டு வேறு 57 பசங்க தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் 57 போகிறாங்க. கோல்டுக்கு 3 lakhs, सिल्वर गोल्ड 2 लाख, सिल्वर के 1.5, ब्रांड्स को 1 लाख। और सबसे अच्छा क्या है कि मेडिकल कोटा 2 प्लेयर्स MBBS कोटा इज जो है मेडिकल कोटा 7 सीट நமக்கு மெடிக்கல் இன்ஜினியரிங் கோட்டா தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து SDA ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து 57 பசங்க ஊஷு பசங்களுக்கு மட்டும், வேறு ஸ்போர்ட்ஸ் இல்லை, ஊஷு பசங்க சார். மெடிக்கல் சீட்டு மட்டும் 7 ஸ்போர்ட்ஸ் கோட்டா, BDS MBBS, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங் எல்லா காலேஜ்லையும் எது டாப். அக்ரிகல்ச்சர் இப்போ கோயம்புத்தூரில் 2 பேர் போன வருஷம் சேர்ந்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நம்ம வேலை வாய்ப்பில் வந்து 2 பேருக்கு போன 2 மாதத்துக்கு முன்னாடி வேலை கிடச்சி. இங்கே நம்ம KPRலேயே வந்து ஒரு பசங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறேன். பவதாரணின்னு ஒரு பாப்பா MBBAல வித்தவுட் எனி ஒரு சிங்கிள் காசு போவாங்க. இல்லாமல் அவங்க அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போது நேஷ்னல் லெவல் வின் பண்ண பசங்களுக்கு 57 பேருக்கு செலக்ட் வந்துட்டு இப்போது 30ஆம் தேதி எல்லாம் SDIT வர சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. அங்கே 8:30 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சு அங்கே செக் தராங்க. பிராண்ட்ஸுக்குன்னா அதுக்கு சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறாரு. சில்வருக்கு 1.5 lakh, கோல்டுக்கு 2 lakhs. இது ஒரு 7வது முறை 2016 இப்போ 2016லேருந்து நடக்குது. ஜான்சன் செக்ரட்டரி ஆன பிறகு நிறைய ப்ரோக்ராம் இதே இதில் தேசிய அளவிலான ஜட்ஜஸ் செமினார் நடத்தணும். இந்த நடுவர்களுக்கான கோச்சிங் நடத்தணும். அது ஒரு 2 years பேக், 2 years இல்லை 3-4 years ஆகிருக்கும். அது நடத்தணும். இது அப்புறம் சப்ஜூனியர் நடத்தணும் கன்னியாகுமரியில். மறுபடியும் ஜூனியர் KSL நடத்தணும். மறுபடியும் இன்னொரு சீனியர் நடத்தணும். கேவல சீனியர் KCTயில் நடத்தணும். மறுபடியும் இங்கே கோயம்புத்தூர் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் நல்ல இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இங்கே காலேஜ் இருக்குது. இப்போ இங்கே KPRல இப்போது இது காரணம் 3வது காரணம். எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டர் ஃபுல்லி சப்போர்ட் மிஸ்டர் சுகேல் பாய். இவர் தான் CEO ஆஃப் ஊஷோ ஸ்டாஃப் இந்தியா. இவர் வந்து தான் எல்லாமே ப்ரொமோட்டிங் நல்ல மாதிரி ஊஷோ போட்டு இன்றைக்கி டாப் லெவலில் ஊஷோ வச்சுருக்கு. எந்த மெடல் இப்போ துரோணாச்சாரியா அவார்டு நிறைய பேர் வாங்கியிருக்கு. 5 பேர் வாங்கியிருக்கு. அர்ஜுன் அவர் 5 பேர் வாங்கி, துரோணாச்சாரியா ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஊஷூவில் மட்டும் 5 பேர் அவங்க வராங்க. இந்த இதுக்கு இந்த சீனியர் செலெக்ஷனுக்கு அவங்க வராங்க. இப்போ ஏறக்குறைய 700 பாய்ஸ் வருவாங்க சார். 700 பையனுங்களும் ஒரு 400 கேர்ள்ஸ் வரும். இப்போ நிறைய வராங்க சார். நிறைய பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் எல்லாமே வரும்போது பாய்ஸுக்கு ஈக்குவலாக கேர்ள்ஸ் வராங்க. இப்போ சில டஃப்னஸ்ஸே பாய்ஸுக்கு நிறைய வராங்க. பாய்ஸ் கூட இப்போ கொஞ்சம் குறையுது, கேர்ள்ஸ் ரொம்ப நேரம் வராங்க. அவங்க சின்சியராக எல்லாமே சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் தானே கேர்ள்ஸ். படிப்பும் சரி மற்றாலும் சரி அவங்க அந்த ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாங்க. அது நிறைய வராங்க. அவங்க ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் இப்போ நிறைய சப்போர்ட் ஆகும். நிறைய பேர் வராங்க. SDIT ஒலிம்பிக் அசோசியேஷன் நல்ல சப்போர்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப. இப்போ ஃபெடரேஷன் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் 2 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீ ஆஃப் கோட்டாவில். இதில் அந்த பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காங்க, MITயில் வாங்கியிருக்காங்க. MBBS ஆல்ரெடி 2 டாக்டர்ஸையும் கலந்துக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆல் ஓவர் நடத்துறதுனால 2 டீம் A டீம் B டீம் 2 பேர் கலந்துக்கிறோம். நடத்த ஹோஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம ஒரு டீம் எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம். எப்போவுமே நடத்துறவங்க ஒரு டீம் எக்ஸ்ட்ரா கலந்துடும். அது வகையில் இங்கே ஏற்கனவே ஒரு 60 பேர் இருப்பாங்க. 88 பேர் மட்டும். சான்ஷு டவுலு 2 பேர். நான் டவுலு மட்டும் சொல்கிறேன். 2 சேர்த்து 2 டீம் இருக்கிறது 88 பேர். கோவையில் இருந்தாங்க. இப்போ கோவையில் ஏற்கனவே 15-14. வேலூர்லேருந்து ஒரு 8 பேர். சேலத்துலேருந்து ஒரு 15 பேர். அது மாதிரி எல்லா ஊரில் இருந்தாங்க. சென்னை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்காங்க. கேட்டகரின்னு இந்த ஏஜ் தான் 15 to 18.
இந்த ஏஜ் கேட்டகரி தான் இப்போ ஜூனியர். 15 to 17 ஜூனியர், 17 to 17 மேலே 18 யூத் ஒரு கேட்டகரி, 18 மேலே சீனியர், 18 பிலோ தான். सबसे पहले तो आप लोगों का धन्यवाद, आप वुशु के कवरेज के लिए आए और